உன்னோட கட்சியை காப்பாற்றுறதுக்கோ, இல்லை நீ அடித்த பணத்தை காப்பாற்றுறதுக்கோ, இல்லை செந்தில் பாலாஜி மாதிரியான உன்னோட எக்ஸ் மினிஸ்டர்ஸை காப்பாற்றுறதுக்கோ நீ அங்கே போய் சரண்டர் ஆகிட்டு தான் வந்திருக்க. சரிங்களா? ஒருவேளை இவங்க மோடி காலில் விழுந்தது, அமித்ஷா காலில் விழுந்ததெல்லாம், அமித்ஷா ரூமில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் என்னைக்காவது வெளியே வந்துச்சுன்னா தெரிய வரும். ஆனால் என்னது, ஒரு அரசாங்கத்தோட இந்த மாதிரியான ரகசியங்கள் வெளியே வராது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போய் இவங்க எடுக்கிற காரியம் அப்படி சக்ஸஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, உடனே சந்திரபாபு நாயுடோட ஹெல்ப்பில் போகிறது. ஏன்னா அவர் அவங்களோட கூட்டணியில் இருக்கார் அப்படின்றதுனால அவரோட ஹெல்ப்பில் சந்திரபாபு நாயுடுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. 2 பேருமே ஒரே பிரதேசத்துலேருந்து ஆந்திராவிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது. அது நேச்சுரலாக இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம தப்புன்னு சொல்லலை. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க போகிறாங்க. அப்போது இவர் தன்னோட சொத்துக்களையும் தன்னோட சகாக்களோட சொத்துக்களையும் காப்பாற்றுறதுக்கு பிஜேபியோட சரண்டர் ஆகிற ஒழிய, நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னா நிதி கிடைச்சா என்ன கிடைக்காட்டா என்ன, இது மக்களோட நலனுக்காக இல்லை, அவங்க மக்களோட நலனுக்காக அவர் போய் எங்க. அப்ப அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க, அதனால இடி ரைடு அவங்களுக்கெல்லாம் வரல. ஸோ அதிமுக ரொம்ப சேஃபா கேம் விளையாடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது உங்களுக்கு இடி ரெய்டு வந்ததுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப எழுப்புகின்ற கேள்வி அதுதான். ஐயா நீங்கள் ரெய்டை கொண்டு வரீங்க, ரெய்டில் நடந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸாக நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இந்தியா முழுவதும் நிறைய வழக்குகள் அதில் கன்விக்ட் ஆனவங்களோட பர்சன்டேஜ் 1% மேலே போகலை அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் இடியை பார்த்து கேட்குற கேள்விக்கு. அப்போது இவங்க என்னென்னா, இடி அப்படிங்கும்போது திமுக மாதிரியான ஆட்கள் போய் சரண்டர் ஆகிட்டு அவங்களோட குறை இப்போ என்னவா இருக்குன்னா, என் மேலே இடி விட்டு என்னை பயமுறுத்துன 2 நாள் தொலைக்காட்சிகள் எங்கள் வீட்டு பாத்ரூம்குள்ளே கூட கேமரா கொண்டு போயிட்டான். சரியா? ஆனால் பாரு அதிமுகவுக்கு வரல அப்படின்னா அதிமுகலையும் இடி ரெய்டு வந்ததான் செஞ்சது.